அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனியச்ச ராகவே கேதுவே நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீசம் இதெல்லாம் பெறுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பற்றி ஓரளவு படிச்சிருப்பீங்க. அப்போ 12 ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி இருக்குது. அந்த 30 டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரியில் தான் ஆட்சியாகும், உச்சமாகும், நீசமாகும். அப்போ எந்த டிகிரியில் உச்சமாகுது, எந்த டிகிரியில் நீசமாகுது அப்படின்னு உச்சம் நீசம் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சூரியன் எங்கே உச்சமாகும்? மேஷத்தில் உச்சமாகுமா? அப்போ மேஷத்தில் உச்சமாகும்போது அது எத்தனாவது டிகிரியில் உச்சமாகும் அப்படின்னா 10 டிகிரியில் உச்சமாகும். 10 டிகிரின்னு சொல்லும்போது மேஷத்தில் மொத்தம் எல்லா ராசி கட்டங்கள்லையுமே 9 பாதங்கள் இருக்குது. அப்போ 10 டிகிரி அப்படின்னு விழுகும்போது அது எந்த பாதத்தில் வரும் அப்படின்னா அஸ்வினி 3. அப்போ சூரியன் உச்சமாகக்கூடிய டிகிரி 10 டிகிரி, பாதம் அஸ்வினி 3. அதே இது சந்திரன் எங்கே உச்சமாகும் அப்படின்னா ரிஷபத்தில் உச்சமாகும். அப்போ சந்திரன் உச்சமாகுது, ரிஷபத்தில் உச்சமாகுதுன்னா சந்திரன் எந்த டிகிரியில் உச்சமாகும் அப்படின்னா 3 டிகிரியில் உச்சமாகும். அதை 3 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது எந்த பாதம் விழுகும்? அப்போ கார்த்திகை 2. மேசத்தில் கார்த்திகை 1 அங்கே ஆரம்பிச்சிடும். 2, 3, 4 தான் ரிஷபத்தில் விழுகும். அப்போ ரிஷபத்துக்கு முதல் பாதமாக வர்றது கார்த்திகை 2. அப்போ கார்த்திகை 2, 3 டிகிரியில் சந்திரன் உச்சமாகுது. இப்போ செவ்வாய் எங்கே உச்சமாகும்? மகரத்தில் உச்சமாகும். மகரத்தில் மொத்தம் எத்தனை? எல்லா ராசிலையுமே 9 பாதங்கள் தான். அப்போ மகரத்தில் 28 டிகிரியில் உச்சமாகுது. அப்போ 28 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது அது எந்த பாதத்தில் விழுகுதுன்னா 9வது பாதத்தில் விழுகும். அந்த 9வது பாதம் மகரத்துக்கு எந்த பாதமாக வரும்? அவிட்டம் 2. அவிட்டம் 2ல் யார் உச்சமாகிறா? செவ்வாய் உச்சமாகுது. அதே இது புதன் எங்கே உச்சமாகும்? கன்னியில் உச்சமாகும். அப்போ கன்னியில் உச்சமாகும் போது எந்த பாதத்தில் உச்சமாகுதுன்னா கன்னியில் அஸ்தம் 2. எத்தனை டிகிரி? 15 டிகிரி. அப்போ புதன் 15 டிகிரியில் அஸ்தம் 2 அந்த நட்சத்திரத்தில் உச்சமாகுது. புதன் கடுத்து யாரை பார்க்குறோம்னா குரு எங்கே உச்சமாகும்? கடகத்தில் உச்சமாகுது. எந்த டிகிரியை உச்சமாகுதுன்னா 5 டிகிரியில் உச்சமாகுது. அப்போ 5 டிகிரி அதுங்கிறது எந்த பாதத்தில் விழுகும்? கடகத்துக்கு எந்த பாதத்தில் விழுகும்னா பூசம் 1 விழுகும். அது 5 டிகிரியில் உச்சமாகுது. எங்கே? கடகத்தில். யார்? குரு கடுத்து யாரு? சுக்கிரன் எங்கே உச்சமாகும்? மீனத்தில் உச்சமாகும். அப்போ மீனத்தில் 27 டிகிரியில் உச்சமாகுது. 27 டிகிரியில் உச்சமாகுது. 9வது பாதத்தில் உச்சமாகுது. 9வது பாதமாக எது வரும் அப்படின்னா ரேவதி 4 9வது பாதமாக வரும். அடுத்தது சனி எங்கே உச்சமாகும்? துலாத்தில் உச்சமாகுது. துலாத்தில் எந்த டிகிரியில் உச்சமாகுது? 20 டிகிரியில் உச்சமாகுது. அப்போ 20 டிகிரியில் எந்த நட்சத்திர பாதம் வரும் அப்படின்னு சொல்லும்போது சுவாதி 4. அது 20 டிகிரியில் சனி பகவான் உச்சமாகிறார். அடுத்து ராகு எங்கே உச்சம் அப்படின்னா சாதாரணமாக ராகு கேது விருச்சிகத்தில் உச்சம், ரிஷபத்தில் நீசம் அப்படிங்கிற கணிதத்தில் இருக்குது. இப்போ ராகு கேதுன்னு சொல்லும்போது தனித்தனியாக 2மே உச்சம் நீசமாகும். அப்போ ராகு எங்கே உச்சமாகும் அப்படின்னா ரோஹிணி 3 ரிஷபத்தில் 20வது டிகிரியில் உச்சமாகும். அதே நேர் ஆப்போசிட் கேது 20வது டிகிரி, கேட்டை 1 விருச்சிகத்தில் நீசமாகும். ராகு கேதுமே 20 டிகிரியில் தான் வரும். ரிஷபத்திலையும் விருச்சிகத்திலையும் தனித்தனியாக. அது உச்சமாச்சுன்னா இது நீசமாகும், இது உச்சமாச்சுன்னா அது நீசமாகும். சாதாரணமாக எல்லா கிரகங்களுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சனி எங்கே உச்சமாகுதோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான்
நீசமாகும். யார் நீசமாகும்? சூரியன். அப்போ அதே போல் சூரியன் இங்கே உச்சமாகுதோ அது நேர் ஆப்போசிட்டில் தான் சனி வந்து நீசமாகும். ஆனால் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்குமே இதே கான்செப்ட் தான். அப்போ உச்சமாகிறதுக்கும் இதே கான்செப்ட் தான், நீசமாகிறதுக்கும் இதே டிகிரி கான்செப்ட் தான். என்ன, அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் வந்து மாறுபடும். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.